நிறுவனத்தின் பிக்சல் தொழிற்சாலை தமிழகத்தில் முதன்முறையாக அமைகிறது. கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க முன்வந்து உள்ளார்கள். இதனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னைக்கு வர உள்ளனர். குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி சவுக்கு சங்கரின் தாயார் சார்பில் தொடரப்பட்ட மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சுவாமிநாதன், பாலாஜி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்பதை உத்தரவாத மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்ய மாட்டார் எனவும் பட்டியலிட்டு சவுக்கு சங்கரின் தாயார் தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அண்ணாமலை மாட்டிறைச்சி விருந்து தந்தால் நாங்கள் விரும்பி சாப்பிட தயார் என காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மோடி போல பேசினால் மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்வார்கள் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நான் மனித பிறவி அல்ல, என்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மாதான் என்று மோடி கூறியது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இயல்பை விட 28% கூடுதலாக கோடை மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியல் வீடியோ புகாரில் பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா கொண்டுவர பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா 2வது முறையாக கடிதம் எழுதியுள்ள நிலையில் மத்திய அரசு ஒத்துழைக்க தயார் என மத்திய மந்திரி பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக எலிமினேட்டர் சுற்றில் RCB தோல்வியடைந்து வெளியேறிய நிலையில் CSKவை மட்டும் வீழ்த்தினால் கோப்பை கிடைக்காது என அம்பதி ராயுடு தெரிவித்துள்ளார். தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு BCCI தன்னை அணுகியது என ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். மேலும் தலைமை பயிற்சியாளர் என்பது வருடத்தில் 10 அல்லது 11 மாத வேலையாகும். இப்போது எனது வாழ்க்கை முறைக்கும் நான் மிகவும் ரசிக்கும் விஷயங்களுக்கும் தலைமை பயிற்சியாளர் பதவி பொருந்தாது என தெரிவித்துள்ளார்.